ஹே காய்ஸ், ஜெய் ஜீவன் மிஷன் அதாவது தமிழ்நாடு வாட்டர் போர்டில் இருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் எந்தவித எக்ஸாமும் எழுத தேவையில்லை. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும். ஸோ இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலான்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வித்வுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஜெய் ஜீவன் மிஷன்லேருந்து ரிலீஸ் ஆன அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் காமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜாப்க்கான லொகேஷன்ஸ் எங்கெல்லாம் நம்ம பார்ப்போம். திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, கடலூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் அண்ட் சென்னைன்னு டோட்டலாக 12 லொகேஷனில் இந்த ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான ரோல், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட் ரோல். இந்த ஜாப்க்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் பிஎஸ்சி ஆர் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் வித் கெமிஸ்ட்ரி. இந்த ஜாப் ரோலுக்கு உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது ஏதோ ஒரு லெபார்ட்டரியில் நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இருந்துருச்சு அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ், அதாவது டேட்டா என்ட்ரி, எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் எக்ஸல்னு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சுன்னா ஆடட் அட்வான்டேஜ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி 21,000 வரை இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன எல்லா ஜாப் லொக்கேஷன்லையும் ஒரு வேகன்சிஸ் இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேப் டெக்னீஷியன் ரோல். இந்த ஜாப்க்கும் ஏஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் பயாலஜி ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். அண்ட் டிப்ளமா இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜியில் 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப் ரோலுக்கும் மெடிக்கல் லெபார்ட்டரியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி 13,000 இருக்கும். நெக்ஸ்ட் லெபார்ட்டரி அட்டெண்டன்ட். இந்த ஜாப்க்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் வேணாம். உங்களோட ஏஜ் லிமிட் 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருந்தால் போதும். நீங்கள் 8th-லேருந்து 12th-குள்ளே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். இந்த ஜாப்க்கான சேலரி 8,500ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரோலுக்குமே நான் மேலே மென்ஷன் பண்ணியிருந்த லொக்கேஷன் எல்லாத்துலேயுமே ஒரு வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. அதை நீங்கள் கிளியராக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட நீங்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ், உங்களோட சிவி எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அனுப்புகிற மாதிரி இருக்கணும். அண்ட் ஆன்லைனில் அனுப்பக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி கூட உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த ஜாப் ஒரு டெம்பரரி ஜாப் தான். கிட்டத்தட்ட 11 மாதம் தான் இந்த வேலை இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடான கேண்டிடேட்ஸ் மட்டும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 11/3/2025. ஸோ அதுக்குள்ளே ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மோட் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ நான் இந்த நோட்டிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நம்புறேன். நீங்களும் ஒரு டைம் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட குவரிஸை இன்ஸ்டாகிராமில் ரைஸ் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.